இப்போ கரண்டா இந்த உலகத்துல 2 மேஜர் எஸ்கலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு இஸ்ரேல் காசால வந்து பாத்தீங்கன்னா, ஹவுதிஸ் இருக்கிறாங்க இல்லையா? டைரக்ட்டா இஸ்ரேலோட ஹைஃபா போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஷிப்ஸ் மேலேயே தாக்குதல் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட வெப்பன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா அமெரிக்கா மாதிரி தான் அப்பெல்லாம் ஒன்றும் அவங்க அட்டாக் பண்ணலீங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட ராணுவ தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனா ஹவுதிஸ் கடந்த சில நாட்களா அதுவும் அந்த ஏர் கேரியர்ல வந்து அட்டாக் பண்ணலைன்னாங்க. ஆனா நம்ம வீடியோ பதிவுல பார்க்கும்போது ஏர் கேரியர் மேல அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறாங்க. இன்னொரு மேஜரான எஸ்கலேஷன் இது போல சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு மேஜர் எஸ்கலேஷன் ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களோட அணு ஆயுதத்தால் இயங்கக்கூடிய போர்க்கப்பல்களை வெனிசுவேலாக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதலே ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். இப்போ மேற்குலக நாடுகள், அதாவது அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இப்போ மேற்குலக நாடுகள் வந்து உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுத்து நம்ம நாட்டை தாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது, நம்ம ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம ஆயுதங்கள் லாங் ரேஞ்ச் ஆயுதங்களை கொடுத்து அமெரிக்காவுக்கு எதிராக நேட்டோ நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடாது? அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும் இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ வெனிசுவேலாக்கு அதிகமான ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு, கப்பலா போயிட்டு இருக்கு. கேட்டா எக்ஸசைஸ் அப்படிங்கிறதால சொல்லிக்கிறாங்க. நாங்க ராணுவ ட்ரில்ல ஈடுபடுறோம் வெனிசுவேலா கூட, உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறதுல ராணுவ ட்ரில்லுனால என்ன அப்படிங்கிறது தெரியும். போர்க்கப்பல்கள் நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போய் வெனிசுவேலால லோட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இந்த அமெரிக்கா கண்டத்துல வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து அதிகமான ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது. அதுவும் குறிப்பா வெனிசுவேலா இவங்களுக்குலாம் அஃபென்சிவ் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது, டிஃபென்ஸுக்குமே சில பல ஆயுதங்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது, அதாவது சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு, இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா சப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த டிவைசஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரோன் கன்னு இது போல் சொல்கிறாங்க இல்லையா, ஆன்டி ட்ரோன் கன், இதை கொடுத்ததுக்கே பெரும் பேசுபொருளாக மாறிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பாக ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவரு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால இப்ப கரண்டா உக்ரைன் ஐயா ஜாலி தீபாவளிக்கு பட்டாசு கிடைச்சோன்னே கையில பார்த்தோன்னே வெடிக்க ஆரம்பிப்போம் இல்லையா, அது போல வெடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நல்ல வேலையா அவர் இப்போ ஊருக்கே போக மாட்டேங்கிறார், கால் எடுத்து வைக்கிறதுக்கே அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லிங்கன்னா சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸு, கத்தார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கிறாரு. இப்போ அங்கே உட்காந்து மீட்டிங்லாம் நடக்கும், எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதாவது அவர் கொஞ்சம் கஷ்டம் தான், இதுக்கு மேலே உக்ரைனுக்கு போகிறதுக்கு வேற எங்கேயாவது போறாரா அப்படிங்கிறது போல பார்ப்போம். அவர் வந்து எல்லா நாடுகள்கிட்டையும் பேசுவார்த்தை பண்ணதுக்கு போறாரு, நீ ஏன்பா அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ற அப்படிங்கிறத சொல்லுவீங்க. அவர் போயிட்டோம், உக்ரைனுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனில் இன்னொரு சட்டம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா 18 வயசு, முதல்ல 24 25க்கு சொல்லிட்டு இருந்தோம்னா இப்போ 18 வயசு இருக்கிறவங்களெல்லாம் மொபைலைஸ் பண்ணிடலாம், கட்டாயம் மொபைலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்காக பேச்சு பொருள் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது நடந்ததுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கேயுமே இருக்க முடியாது, எங்க இருந்தாலும் அவர் வந்து பதவி எடுத்து கலைச்சிருவாங்க. அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. மேற்குலக நாடுகளே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா புதுசாக அங்கே எலெக்ஷன் வச்சு ஒரு நபரை தேர்ந்தெடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான் அதிபர் அப்படின்னு ரஷ்ய தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. அதே போல தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் அதிபர் அப்படின்னு மேற்குலக தரப்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் கொண்டு வரணும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் புரட்சியாக சொல்லப்பட்டு வருது. இப்போ நம்ம விஷயத்துக்கே வந்துடலாம். பிரான்ஸுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? இப்போ பிரான்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஃபேல் விமானம் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் அவர் தரப்புலேருந்து என்ன சொன்னால் மிராஜ் 2000 கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல அவர் தரப்புலேருந்து சொல்லிக்கிறாங்க. சீக்கிரமாக அதுக்கான ட்ரெயின்டு பைலட்ஸ்லாம் இருக்குது, ஏன்னா எங்ககிட்ட இருக்குதுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதோட அவர் தரப்பில் இருக்கும். ஏதாவது விற்று போனால் சரி எல்லாம் காயலங்கடைக்கு போட வேண்டியது, அங்கே உக்ரைனுக்கு போட்டோம்னா எல்லாம் தீந்துரும் இல்லையா அப்படின்றது போல் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா என்னமோ. ஜெலன்ஸ்கி அவர்கள் இது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை, அதிகமான ஏர் சப்போர்ட் கொடுத்தாகணும். ரெண்டாவது, இந்த மிராஜ் 2000 அப்படின்னா ரொம்ப பழைய பைலட்ஸ், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய பைலட்ஸ், ரிட்டையர்ட் ஆன பைலட்ஸ், இவங்க எல்லாருமே எடுத்து இயக்கிக்கலாம் இல்லையா, அவங்கள ஃப்ரீ லீஜன்னு சொல்லிடலாம். இப்போ F-16க்கு என்ன சொன்னோமோ அது எல்லாமே இந்த மிராஜுக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பல வகையான ஏர்கிராஃப்ட்ஸ் உக்ரைனுக்கு அதிக அளவில் கொடுக்கறதுனால அதெல்லாம் வேஸ்ட் தான், எடுத்துக்கொண்டு போய் அப்படியே வேஸ்ட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கொடுத்து நம்ம காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸுக்கு அது விற்ற மாதிரி ஆயிடுச்சு, அவங்ககிட்டே காசு வந்த மாதிரி ஆச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக விமானங்கள் செஞ்சு எல்லா இடத்துலையும் நிரப்புறதுக்கான வேலையில் இறங்கிடுவாங்க இல்லையா? ஃப்ரான்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்போ அதெல்லாம் கொண்டு போய் குப்பையில் தான் போடணும். ஸோ இப்போ அதை வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எப்படியும் குப்பையாகும் போகுது, அதுக்கு அவங்கள எடுத்துக்கொண்டு போய் எதாவது விளையாடி பார்க்கலாம் இல்லையா? இப்போ எப்படி விளையாடிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்குள்ள, அது போல் விளையாடி பார்க்கலாம் இல்லையா? ஸோ அது போல் ஒரு டீலிங் போயிட்டு இருக்குது.
ஜெலன்ஸ்கி அவர்கள் குப்பையை வாங்குறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இது போல விஷயங்களை இங்கே புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ மீட்டிங் நடக்க போகுது. அதாவது இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் ரஷ்யா வெடிங்க இப்போ, அதனால தான் அங்கே வெனிசுலாக்கு ஆயுதங்கள் இறங்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக போக போக என்ன நடக்குன்னா கியூபாக்கு ஆயுதங்கள் போக ஆரம்பிச்சிடும். வெனிசுலாக்கு போயிடுச்சுனால கியூபாக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் அடுத்து கியூபாக்கு அடுத்து ஒரு படை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் டீப்பாக எஸ்கலேட் ஆகும்போது கியூபாக்கு போக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் கியூபாக்குள்ளேயும் வெனிசுவேலாக்குள்ளேயும் அதிக அளவில் ஆயுதங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த கயானாலேருந்து அதிகமான ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுத்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை வச்சு பல நாளுக்கு வித்துட்டு இருக்காங்க, வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயிலங்களை அடிக்க ஆரம்பிச்சுக்கிறான்னு வச்சுங்களேன் ரிஃபைனரிஸ். ஏன்னா வெனிசுவேலா சொல்லிட்டாங்க, உங்கள் நாட்டில் தீர்மானம்லாம் கொண்டு வந்துட்டாங்க, எலெக்ஷன்லாம் வச்சு, ஆமாம் இதெல்லாம் நம்ம பகுதி தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த எஸ்கியூபா பகுதி. ஸோ அந்த பகுதியில் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் வெனிசுவேலா, ஆயிலோட விலை என்னாகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி அடித்தா இங்கே காலி ஆகுதுங்களே. இப்போது உக்ரைன் வந்து அங்கே அடிக்கிறாங்க, இந்த கயானால வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா அடிக்கிறாங்க. எப்படி ஆயிலெலாம் காலி ஆகுது, ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் தொடர்ந்து கட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆயிலை. இப்போது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு ஆயில் தேவைப்படுதா இருக்குது. இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ரஷ்யா ஆயில் சப்ளை பண்ணுறாங்க. மேற்குலக நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா ஆயில் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஆயில் சப்ளை தட்டுப்படுறதுனால பெருமளவில் யூரோப் இந்த போரில் வந்து கலந்துக்க முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியே பெருமளவில் சிக்கலாக இருக்குது, ஆயிலும் சிக்கலாயிரும். ஆனால் அதிக அளவில் பணம் கொடுத்து ஆயிலெலாம் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா பொருளாதாரம் மேலும் மேலும் பயங்கரமாக அடி வாங்குறதுனால இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுவிட்சர்லாந்து பீஸ் மீட்டிங்கில் வேணாம்ப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க சீக்கிரமாக அப்படிங்கிறது போல் இறங்கி வந்து அவங்களே சொல்லி புரிய வைப்பாங்க. உக்ரைனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அதுபோல் சொல்லி புரிய வச்சு சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ளே போக சொல்லுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அவரோட டிமாண்ட்ஸே கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த ஒரு மிரட்டல், அவங்க சொல்கிறத ஒத்துக்கணும் இல்லையா ரஷ்யாவுக்கு. ஸோ அதனால தான் ரஷ்யாவோட நிலைகளை தாக்கிட்டு இருக்கிறாங்க, தாக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் அது பெருமளவில் எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கு லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள் தேவைப்படுது, ஹவுதிக்கு லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள் தேவைப்படுது, ஈரானுக்கு லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள் தேவைப்படுது, ஈரானோட பேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரெசிஸ்டன்ஸ் கும்பலுக்கு லாங் ரேஞ்ச் ஆயுதங்கள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி நேட்டோ நாடுகள் இன்ஸ்ட்ரக்டார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அனுப்பி ஆயுதங்கள் பயன்படுத்துறதுக்கு இதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களே போய் பண்ணுறாங்களோ இல்லையோ பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ரஷ்யாவும் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கும்பல்கள் இருக்கிறாங்க இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் கும்பல்கள், அந்த கும்பல்களுக்கு ரஷ்யாவோட அங்கே தான் இருக்கிறாங்க, சிரியாவில் தான் இருக்கிறாங்க, ரஷ்யா ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கும்பலுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸாக அனுப்புறது. அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க இறங்கி சண்டை பிடிப்பாங்களா என்னமோ அது தெரியாது. இங்கே எப்படியோ அதே போல் தான் இங்கேயும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பனை கொடுக்கறது, அமெரிக்காவோட பேஸுக்கு அதிக அளவில் இழப்புகளை ஏற்படுத்துறது, இது போல் வேலைகள் நடக்கலாம். ஏன்னா கியூபாவோட இம்பார்ட்டண்டான போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மீட்டெடுக்கிறோம் எங்கள் பகுதியை அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும், கீழே வெனிசுவேலாவில் பிரச்சனை வந்துடும். ஸோ மிகப்பெரிய சிக்கல் இந்த இடத்துல இருக்கிறதுனால அமெரிக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க, இறங்கி போவாங்க, வேறு வழி இல்லை அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லை எஸ்கலேட் அதெல்லாம் அடிச்சு பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல முடிவெடுத்து அடிச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது போல தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் சஜார்ட் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் நடக்குது இல்லையா, அங்கே வந்து போய் அட்டன் பண்ணிக்கிறாரு. அங்கே வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆமாங்க இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குதுல அங்கே நான் போய் கலந்துக்க போகிறேன், இந்த ஃபாரின் மினிஸ்டர் லெவல் மீட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானுங்க, ரஷ்யாவை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா ஏதோ இங்கே உட்காந்து நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்து பேசும்போது உண்மையான விஷயம் வந்து அந்த இடத்துல வந்திருக்கும். அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அது நடந்திருக்கும். இருதரப்புலையும் உட்கார வச்சு பேசும்போது ஒரு முடிவுகள் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வைட் பண்ணாதான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது போல் இவர் தரப்பில் வருத்தத்தை தெரிவிச்சிட்டார். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானுங்க இதில் அப்படிங்கிறது போல் அவர் தரப்பில் வருத்தம் தெரிவிச்சிட்டார். ஆனால் இவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்போ எப்படி ரஷ்யாவோட வாய்ஸாக ஹங்கேரி இருக்க போகிறாங்களா அந்த சம்மிட்டில் அப்படிங்கிறது போல் கேள்வி வருது. ஏன்னா இங்கே வந்துட்டு தான் அங்கே போகிறாரு. அப்போ இவர் ரஷ்யா கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து இவர் போய் ரஷ்யாவோட வாய்ஸாக இவர் வந்து ரஷ்யாவுக்காக அங்கே நின்று பேசி என்னென்னம்னா ஓகே என்னென்னம்னா ஓகே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசி உக்ரைனோட எடுத்து பேசி எல்லாம் காம்ப்ரமைசேஷனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. பார்ப்போம்
ஹங்கேரி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒன்று இந்த பக்கம் நின்று பேசணும் ரஷ்யா கிட்ட நின்று இல்லை அந்தர் பெல்ட் அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லைங்க நாங்கள் சொல்லி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் இந்தாங்க பிடிங்க ஒத்துக்க நீங்களும் இல்லை அங்கே எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படிங்கிறதோட சொல்லிடுவாங்களான்னு தெரியல. இதுவும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்தது ரஷ்யா கிட்ட இப்போ அதிகமான ஆயுதங்கள் இருக்குது. இப்போ அதிகமான ஆயுதங்கள்லாம் எப்படி வருது? இந்த தைவான் இந்த செமிகண்டக்டர் இது போல் விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க இல்லையா? இப்போ அது போல் கிரிட்டிக்கல் காம்போனன்ட்லாம் இருக்கிறதுனால தான் ரஷ்யானால அதிகமாக செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட தைவான் தரப்பு வந்து முடிவெடுத்து நாங்கள் போடுறோம் சாங்ஷன் போடுறோம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? ஏன்னா அவங்க பிஸ்னஸே அதுதான் பெருமளவில். இப்போ அதுவே சாங்ஷன் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கிடச்சிடும்? வேற ஒரு நாடு வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க. பட் ஆனால் இவங்க டேரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கறதுல வந்து பாதிப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இதனால் தைவானுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.